Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னாக்க simple pendulum released from a shown figure n minus L gains kinetic energy at P. Bயில் எவ்வளோ kinetic energy இது கேப்சர் ஆகுது, எவ்வளோ kinetic energy இது கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பெண்டுலத்தை விட்டுட்டாங்க, அந்த பெண்டில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இது இருக்கும். அந்த பெண்டில் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் kinetic energy கெயினாக இருக்கும். ஸோ அந்த kinetic energy ஈக்குவல் பொசிஷன் வந்து எத்தனை ஆங்கிளில் இருக்குது, ஏன்னா ஈக்குவல் பொசிஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அதை வந்து வச்சு kinetic எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி நம்ம சொல்லலாம். டோட்டல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் kinetic எனர்ஜி, kinetic எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஇ, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஎல். இப்போ வந்து பாயிண்ட் ஏ பற்றி இப்போ வந்து பேசிகிட்ருக்கேன். பாயிண்ட் ஏல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் kinetic எனர்ஜி இருக்காது. ஸோ அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஎல். ஸோ தான் போட்டேன். பாயிண்ட் பியில் எவ்வளோ இருக்கும், பாயிண்ட் பியில் kinetic எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. KE is equal to PE cos theta. Potential energy is equal to kinetic energy is equal to potential energy cos 30 degree. ஏன்னு சொன்னாக்கா இந்த லென்த்து வந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்குது. ஸோ காஸ் தீட்டாவில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இவ்வளோ தூரம் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி kinetic energy is equal to பொட்டன்ஷியல் ரெண்டுமே இருக்கும் இந்த இடத்துல வந்து. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னவா காஸ் 30 டிகிரி. அப்போ என்ன பண்ணோன்னு சொன்னாக்கா எம்ஜிஎல் காஸ் தீட்டா. அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எம்ஜிஎல் காஸ் தீட்டா இங்கே இருக்குது. எல் காஸ் தீட்டா லென்த்து வந்து எல் காஸ் 30 டிகிரி. அப்போ ஆப்ஷனில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாக்கா பிஇ √3t/L mgl. ஓகே, இதான் ஆன்சர். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgl 3/2. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு kinetic எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும் அதே வந்து kinetic எனர்ஜி இருக்கும். ஸோ kinetic எனர்ஜி சரி பொட்டன்ஷியல் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ P இஸ் ஈக்குவல் டு mgl டு 3/2. பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgl √3/2 L. ஓகே, இதான் வந்து இதனுடைய ஆன்சர்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர். தேங்க்யூ.